கடன் வாங்கி வீடு கட்டுறது அல்லது கட்டின வீடு வாங்குறது ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. அது அடிப்படையில் பார்க்குற போது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அடுத்தபடியாக நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு பெரிய லெவலில் இந்த வருஷம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் இருந்தால் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு காலதாமதப்படுத்துவாரே ஒழிய உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை மறுக்க மாட்டார். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தில், குறிப்பாக ஜூன் வரைக்கும் இருக்குது. அதுலேயும் சனி பகவான் 4ல் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம்னா கடன் லோன்னு சொன்னேன். லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கான வாய்ப்பு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறது, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ஜூனுக்கு அப்புறமா ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு நிறையா இருக்குது. அதுலேயும் உங்களுடைய ராசியில் ஏற்கனவே குரு பகவான் பார்ப்பார், ராகு அங்கே இருக்கார். உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கு அல்லது கட்டுவதற்கு வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், அதனால் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்ப வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அத்தனையுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் மீன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடு கட்டுறதுக்கான யோகம் நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இந்த ஜூன் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் இறை அருளால் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது கட்டுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வருஷம் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே நான் சொன்ன ராசியில் இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பெருசாக ஹாப்பியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் விட்டு போனவங்கெல்லாம் பெருசாக நீங்கள் ஒன்றும் வருத்தப்படணுங்கிறது இல்லை. நான் முதல்லே சொல்லிட்டேன், உங்களுக்கான கொடுப்பனே உங்களுடைய பிறந்த ஜாதகத்திலே இருக்குது. நீங்கள் எத்தனை வீடு கட்டணும், வீடு கட்டுறோமா, கட்டின வீடு வாங்குறதா, கீழே கட்டுறதா, மேலே கட்டுறதா, அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குறதா, வில்லாஸ் வாங்குறதா, இல்லை எத்தனை வீடு வாங்குறது, எத்தனை போர்ஷன் வச்சு வாங்குறது, இப்படியெல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் டீட்டெயிலாக இருக்கும். இங்கே நமக்கு இந்த 2026 உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லியிருக்கு. இன்னும் மற்ற விட்டு போன ராசிக்கெல்லாம் அவங்களுக்கும் அடுத்தடுத்த காலங்களில் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்கலாம். இருந்தால் கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் அதை டிசைட் பண்ணும். இங்கே இந்த 2026 உங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கெல்லாம் இந்த வீடு கட்டணும், அந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு கனவு. இந்த கனவு நிறைவேறுவதற்கு நீங்கள் ஒரு